இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நெகமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 36, 37 வசனங்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நெகமியா எஸ்ரா நாட்களிலே அலங்கம் கட்டி எழுப்பப்படுகிறது. 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்திலே பார்த்தீர்களானால் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் ஜனங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்டு வாசிக்கப்படுகிறது. ஜனங்கள் அந்த வார்த்தைகளுக்கு கவனமாய் செவி கொடுத்து உணர்த்தப்பட்டார்கள். இருதயத்திலே கொத்துண்டு வார்த்தைகளுக்கு முன்பாக மனங்கசந்து அழ ஆரம்பிக்கிறார்கள். நன்றாய் கவனமாய் கேளுங்கள். இந்த வேதம் என்கிற கண்ணாடி தான் நம்முடைய வாழ்க்கையை இருக்கிறதை போல எடுத்து காண்பிக்கிறது. இங்கே இவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்டீங்கன்னா தெரியும், இவங்க நல்லா உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. இவங்க மேல இருக்கிற எஜமான்கள் இவர்களை அதிகமாய் வேலை வாங்குறாங்க. ஆனால் அதன் வருமானம் எல்லாம் இவர்கள் கையில் அல்ல, இவர்களை ஆளுகிறவர்கள் கையிலே போகிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் உழைப்பு அதிகமா இருக்கிறது, ஆனால் பலனோ வருமானமோ கொஞ்சமா இருக்கிறது. இங்கே கர்த்தர் எதற்காக வைத்திருக்கிறார் என்றால் அடிமையா இருப்பதற்கல்ல. அதே 36வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படிக்கு தேவன் கொடுத்த சுதந்திரம். ஆனால் அந்த இடத்துல அடிமையா இருக்கிறோம். காரணம் என்ன? பாவம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எரேமியா 5:25 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் நமக்கு வர வேண்டிய நன்மையை வர ஒட்டாதபடிக்கு தடுக்கிறது. எது பாவம்? எதை வேதம் விலக்குகிறதோ அது எல்லாமே பாவம். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் விலக்காமல் விரும்புவோமானால் அது நமக்கு கண்ணியாய் மாறும். அது மாத்திரமல்ல, பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க விடாதபடிக்கு அது தடை பண்ணும். உழைக்கிறதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். உழைப்புக்கேற்ற பலனை அனுபவிப்பதற்கும் கர்த்தர் தான் கிருபை தருகிறார். இந்த பாவம் என்ன செய்கிறது? அதை தடுக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இந்த நாளிலே பேசும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை காண்பித்து தருகிறார். ஒருவேளை அநேகருடைய கண்ணீர், அநேகருடைய வேதனை இதுவா இருக்கலாம். என்னை நல்ல வேலை வாங்குறாங்களே, என்னை கஷ்டப்படுத்துறாங்களே, ஆனா அதற்கேற்ற பலனை என்னால் காண முடியாமல் போகிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை தேவன் ஒரு இடத்துல வைத்திருப்பது அடிமையா இருப்பதற்கல்ல, அனுபவிப்பதற்கு. ஆனால் அனுபவிப்பதற்கு பதில் அடிமையா இருக்கிறோம்னா அதற்கு காரணம் கர்த்தர் அல்ல, அதற்கு காரணம் நம்முடைய கிரியைகளே. எனவே தேவ சமூகத்திலே மனப்பூர்வமாய் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்துல இரக்கத்தை கேளுங்க, கிருபையை கேளுங்க. எந்த இடத்துல அடிமையாய் கொண்டு போகப்பட்டானோ அதே இடத்திலேயே யோசேப்பை அதிபதியாய் மாற்றின கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு கிரியையை நடப்பித்து உங்கள் வருத்தத்தை, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் இன்பத்தை காண செய்வார். உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்களும் உங்கள் குடும்பமும் அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் உண்டாகிற குறைகளுக்கு காரணம் நாங்க தான்ப்பா. எங்களை நீங்க எந்த ஒரு இடத்துல அடிமையா வைக்கலப்பா, அனுபவிக்க தான் வச்சிருக்கிறீங்க. ஆனா எங்களுடைய கிரியைகள் நிமித்தம், எங்கள் பாவங்கள் நிமித்தம் ஆண்டவரே அதை அனுபவிக்க கூடாமல் போகிறதப்பா. எங்களை தயவாய் மன்னிப்பீராக. நீர் விலக்குகிறதை நாங்க விளக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீர் வெறுக்கிறத நாங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து வெறுக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. தாவீது ஜெபித்தானே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ, முழு பகையை அவர்களை பகைக்கிறேன் என்று இந்த அனுபவத்தில் எங்களை நடத்துங்கப்பா ஆண்டவரே. அப்பா, பிரயாசத்தின் பலனை காணக்கூடாமல் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரை இந்த நேரத்தில்
நினைத்து ஜெபிக்கிறேன். உங்க இரக்கத்தை கிடைக்க பண்ணுங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று 128வது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை சொல்லி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வருகிற நாட்களில் அதை காண பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.